ரேஷனில் இலவசமாக வழங்கக்கூடிய இந்த புழுங்கல் அரிசியில் இப்படி ஒரு டிஃபன் செய்யலாமான்னு ஆச்சரியமாக தாங்க இருக்கும். அப்படி ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நான் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ வாங்க இவ்வளோ டேஸ்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை எப்படி ரேஷன் அரிசியை வச்சு பர்ஃபெக்டாக செய்யலான்றதை பார்த்திடலாம் வாங்க. இதுக்கு முதல்ல வந்து கவர்மெண்ட்டில் இலவசமாக கொடுக்கக்கூடிய ரேஷன் அரிசி, அதாவது குண்டு அரிசின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இட்லி அரிசின்னு. அந்த அரிசியில் ஒரு 2 கப்பு எடுத்துட்டேன். இது ஒரு 4-5 வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு இதை இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்யணும்னா நைட்டே ஊற வச்சுட்டு நீங்கள் தாராளமாக தூங்கிடலாம். ஒரு 12 o'clock ஊற வச்சிருங்க. ஏர்லி மார்னிங் ஒரு 5 o'clock, ஒரு 6 hours மட்டும், 6 மணி நேரம் ஊறுனா போதுங்க. இந்த மாதிரி சாஃப்டாக பஃபியாக பாருங்கள், அந்த குண்டு அரிசி நல்லா புசு புசுன்னு வந்திருக்குது. இதில் மறுபடி கூட வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிட்டு இதை மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். நான் வந்து 2 கப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன டம்ளரில் 2 டம்ளர் கூட போடலாம். இதில் ஒரு 6-7 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க. தேங்காய் சில் 2 சில் வந்து பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் சோம்பும் 1 ஸ்பூன் வந்து மிளகும் சேர்த்துக்கலாம். சோம்பு வாசனையே பிடிக்காதுன்றவங்க ஜீரகத்தை தாராளமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து இதில் வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிருங்க. நிறைய தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. கரெக்டாக வந்து இட்லி மாவுக்கு நம்ம கரப்பம் பார்த்தீங்களா, அந்த பக்குவத்தோட கொஞ்சம் கம்மியாகவே வந்து திக்காக அரைச்சிருங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கெட்டியாக நீங்கள் அரைச்சிட்டு வரணும். ஸோ நைஸாக அரைச்சதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ எப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி மாவில் வந்து மார்னிங் வந்து நம்ம டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியெல்லாம் விதவிதமாக செஞ்சுருப்போம். ஸோ இந்த டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிக்கு செம்ம டேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம மாவை வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம பச்சரிசி மாவு வந்து நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அதில் பாதி கப்பு மட்டும் போட்டால் போதும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதில் ஏற்கனவே தண்ணி சேர்த்து இருக்குது. லைட்டாக 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து சாஃப்டாக வந்து இந்த மாதிரி பிசைஞ்சிருங்க. கொஞ்சம் கூட தண்ணி சத்தே இருக்கக்கூடாதுங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம இது வெறும் ரேஷன் அரிசியை தான் நம்ம ஊற வச்சு அரைச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சோண்டு பச்சரிசி சேர்த்துருக்கோம். சின்ன கப்பில் ஒரு கப்பு மட்டும் பச்சரிசி சேர்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது. இது வந்து சப்பாத்தி மாவா அரிசி மாவான்னு கூட கண்டே பிடிக்க முடியாதுங்க. ஸோ இதை வச்சு என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு தான் பார்க்குறீங்க. இது அப்பம் எதுவுமே கிடையாதுங்க. இது வந்து ஸ்வீட் ரெசிபி கூட கிடையாது. நம்ம வந்து இப்போ பூரி தான் செய்ய போகிறோம். இது பார்த்தீங்கன்னா வாழை இலையில் இப்படி தட்டி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா பூரி மாதிரியே நல்லா ரவுண்டாக வரும். தட்டுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அரிசியில் எப்படா பூரி செய்கிறது அரிசி மாவுலன்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்க்குறீங்களா? இப்போ பாருங்கள், எண்ணெயில் நம்ம போட்டு எடுத்தோடனே நம்ம பூரி எப்படி இருக்குமோ அதே மாதிரி பர்ஃபெக்டாக சூப்பராக பஃப்னு வந்து நல்லா புஷ்ஷுன்னு வந்து பூரி வந்து எழும்பி வரும். எழும்பி வரதோடு மட்டும் இல்லாமல் நார்மலாக நம்ம சாப்பிடக்கூடிய பூரிக்கு வந்து நிறையா சைடிஷ் தேவை. இதுக்கு சைடிஷே தேவையில்லைங்க. அந்த அளவுக்கு பூரி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து நம்ம காரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் சீல் போட்டிருக்கோம், சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படி ஸோ இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான பூரி ரெசிபியை செஞ்சு பார்த்தேன். ரொம்பவே ஆச்சரியமாக இருந்ததுங்க. நம்ம எப்பவும் கோதுமை மாவு, மைதா மாவு இந்த மாதிரி இல்லைலாம் தான் நம்ம பூரி செஞ்சுருப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா ரேஷனில் ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய இந்த குண்டு அரிசிக்கு இவ்வளோ சூப்பராக பூரியும் செய்யலாமா? நான் இவ்வளோ நாள் இட்லி தோசை தான் செய்யலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பூரி செஞ்சு பார்த்தேன். ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. பர்ஃபெக்டாக பூரி வந்து நல்லா புஸ்ஸுன்னு எழும்பி வந்தது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காய தயிர் பச்சடியோடு வந்து சைடிஷ் வச்சு இப்போ நம்ம சோளாபூரி செய்கிற மாதிரியே செஞ்சேங்க. ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருந்தது. ஸோ உங்கள் வீட்டில் ரேஷன் அரிசிலாம் இனிமேல் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிக்கு இப்படி ஒரு வித்தியாசமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு செஞ்சு அசத்துங்க. உங்களை சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப பாராட்டுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும். ஸோ அப்புறம் என்னங்க, நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த வித்தியாசமான பூரி ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் வேணால் நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்புறம் எப்போவுமே மைதா மாவு, கோதுமை மாவில் பூரி செய்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ரேஷன் அரிசிலையும் பூரி செய்யலான்ற இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிட்டு இன்றைக்கி இப்போவே நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.